மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A பிரிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாடமான இந்த யூனிட் 8 பாடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க. இப்போ இந்த யூனிட் 8 யூனிட் 9 இந்த ரெண்டு பகுதியோட முக்கியத்துவத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு பாடத்தையும் எப்போ டிஎன்பிஎஸ்சி ஆட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2019 இந்த ரெண்டு பாடத்தையும் சேர்க்கிறாங்க. அப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024 இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தின அனைத்து போட்டித் தேர்வுகளையும் நீங்க எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். அதாவது இந்த யூனிட் 8 யூனிட் 9ல இருந்து தான் அதிகபட்சமான கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ்ல அதிகமா கேட்டிருப்பாங்க. சரி, இப்போ இந்த யூனிட் 8 பாடத்துக்கு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோல யூனிட் 9 நான் தெளிவா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ இந்த யூனிட் 8 3 பாகங்களா நம்ம பிரிக்கலாம். உங்க சிலபஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் 8ல மட்டும் ஒரு 4 பேராவா கொடுத்துருப்பாங்க சிலபஸை. அதை நான் 3 பாகமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழ் சொசைட்டி அண்ட் லிட்ரேச்சர் ரிலேட்டட் பார்ட், அதுவும் செகண்ட் பார்ட்டா திருக்குறள் பார்ட்டும், மூணாவது பார்ட்டா தமிழக விடுதலை போராட்ட வரலாறு. அப்படி உங்களால இந்த யூனிட் 8 3 பாகங்களா டிவைட் பண்ண முடியும். சரி, இதுக்கெல்லாம் அடிப்படையான பிரைம் சோர்ஸ் புக்ஸ் மெட்டீரியல் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 6ஆவதுல இருந்து 6th to 12th இது வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான சமச்சீர் கல்வி புத்தகம். அதை மட்டும் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இதை பேஸ் பண்ணியே 75% ஆஃப் த கொஸ்டின்ஸை உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். சரி, இது இல்லாம ஒரு 3 ரெஃபரன்ஸ் புக்ஸை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இதை பேஸ் பண்ணி பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும் உங்களால கிராக் பண்ண முடியாது. மெயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2ன்னு 2 யூனிட் இருக்கும் மெயின்ஸ்ல. அதுல யூனிட் 1ல தமிழக வரலாறை பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுலயும் மாடர்ன் இந்தியா, மாடர்ன் தமிழ்நாடு ஹிஸ்டரி, அதை வச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. யூனிட் 2ல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்க தமிழ் கல்ச்சர், சொசைட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க யூனிட் 2ல. இதுக்குமே நான் இப்ப சொல்ல போற புத்தகங்கள்லாம் ரொம்ப ஒரு இன்றியமையாத புத்தகங்களா இருக்கும். இதை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட், இந்த ஃபர்ஸ்ட் டைப் யூனிட் 8ல ஃபர்ஸ்ட் பாகத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. இந்த ஃபர்ஸ்ட்டை நான் 2 பாகமா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை 2 பார்ட்டா பிரிக்கலாம். அதாவது தமிழ் சொசைட்டி ஆர்கியாலஜியை ஒரு பார்ட்டாகவும், பியா இதை ஏன்னு வைக்கிறேன் நேம், அடுத்தது பி பார்ட்டா லிட்ரேச்சரையும் உங்களால 2ஆ பிரிக்க முடியும். அதாவது டைப் 1 நான் 2ஆ பிரிக்கிறேன். சரிங்களா? இப்போ தமிழ் சொசைட்டி அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். அதாவது தமிழ் சொசைட்டியில நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதை நம்ம அறியணும்னா முக்கியமான சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள், அதாவது கல்வெட்டு சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள். 2வது நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காயின்ஸ், நாணயங்கள் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். அப்புறம் 3வது லிட்ரேச்சர் பேஸ்டு, தமிழ் இலக்கியங்கள்லேருந்து நமக்கு தமிழர்களுடைய வரலாறு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றது. இது மாதிரியான நிறைய டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே ஹியூமன் எவல்யூஷன் எப்படி வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இருந்து இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் தமிழர்களுடைய பண்பாடு எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க ஃபுல்லா நீங்க கவர் பண்ணணும். அப்படி கவர் ஆகுற மாதிரி ஒரு புக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அந்த புக் பேர் தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடும். இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேர் கே பிள்ளை. இந்த புக்கை நீங்க ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும். இது மெயின்ஸுக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய புக்கு. அந்த புக்கு இந்த புக்கு தான். இந்த புக்கை நீங்க கண்டிப்பா கவர் பண்ணியிருக்கணும். செகண்டா நம்ம பார்க்க போறது திருக்குறள். திருக்குறள்ல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. திருக்குறள்ல எப்படி இருக்கும்னா செக்குலர் லிட்ரேச்சர், செக்குலரிசம், அதாவது மதசார்பற்ற தன்மையை திருக்குறள் எப்படி வலியுறுத்துது, அப்புறம் பிலாசபிக்கல் கண்டென்ட் எப்படி இருக்கு, எவ்ரிடே லைஃபுக்கு அது எப்படி பயனுள்ளதா இருக்கு, இது மாதிரி ஒரு 6 தலைப்புகளை நீங்க கவர் பண்ணணும். அதை எப்படி நீங்க கவர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு முப்பாலால வகுக்கப்பட்டிருக்கும். அதாவது அறம், பொருள், இன்பம் அப்படின்னு. சரிங்களா? இப்போ அறம்ல 380 குறள்களும் பொருள்ல 700 குறள்களும் இருக்கும். ஸோ மொத்தமா 1080 குறள்களை நீங்க இந்த எக்ஸாமுக்கு கவர் பண்ணணும். இப்போ 1080 குறளையும் நான் மொத்தமா மனப்பாடம் பண்ணுமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய குறள்களை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆகணும். பட் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய குறள்கள்ல அந்த குறள் என்ன கருத்தை வெளிப்படுத்துது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதுக்கு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பேர்
திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். இந்த புக்கை எழுதினவர் வந்து மு வரதராஜன். இதை வந்து நீங்க கவர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பகுதி, அதாவது லிட்ரேச்சர், இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சரை வந்து நீங்க கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புக்கு, வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த புக்கை கண்டிப்பா நீங்க கவர் பண்ணிருக்கணும். இந்த புக்கை எழுதின ஆத்தர் பேர் வந்து பாக்கிய மேரி. சரிங்களா? இந்த 3 புக்கும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப மூணாவதா இருக்கிற பார்ட் வந்து தமிழக விடுதலை போராட்ட வரலாறு. சரிங்களா? இதை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி பாட புத்தகத்திலேயே உங்களுக்கு நிறைய கவர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்சம் அடிஷ்னலா ஒரு சில சோர்சஸை வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும். கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா நீங்க அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கே பிள்ளை புக்லேயே நிறைய விடுதலை போராட்டத்தையும் அவர் கவர் பண்ணியிருப்பாரு. கடைசி 2 யூனிட் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த கே பிள்ளை வந்து விடுதலை போராட்ட வரலாறை நல்லா பாயிண்ட் பை பாயிண்டா அவர் கவர் பண்ணியிருப்பாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. சரிங்களா? அப்படி நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த யூனிட் 8 பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. சரி, இப்போ நம்ம இந்த யூனிட் 8 பாடத்தை தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் 9 பற்றி நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். இதே மாதிரியே இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளையை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.